Which one of the following has the maximum electrical resistivity? இது என்ன? நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணதான். அதாவது மெட்டீரியல் பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படிலாம் வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கண்டக்டருக்கு இருக்குல ரொம்ப ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும். அலைக்கு அதுக்கப்புறம் இருக்கும். இன்சுலேட்டருக்கு இருக்கலே வந்து அதிகமான ரெசிஸ்டிவிட்டி, ஹையான ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னா இன்சுலேட்டர். அலைக்கு மீடியமா இருக்கும். கண்டக்டருக்கு லோவா இருக்கும். ஸோ அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, அவன் கேட்ட கேள்வி மேக்சிமம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். மெர்க்குரி, இந்த மேங்கனின், அலுமினியம் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு எடுக்கலாம். ஆனா நல்லா கவனிங்களேன், கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? கிளாஸ் என்ன, கண்ணாடி எதுல வரும் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க, இன்சுலேட்டர்ல இதாவே கிளாஸா இருக்கு. அதனால என்ன, கிளாஸா இருக்கலே வந்து மேக்சிமமான வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கொண்டதா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். எல்லாமே ஃபண்டமெண்டல். நான் ஃபண்டமெண்டல் டீச் பண்ண ஸ்லைடு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சும்மா நான் வந்து என்னன்னா இதை போற போக்கில் வந்து டீச் பண்ணிட்டு போவோம் அப்படிலாம் நான் டீச் பண்ணல. ஒவ்வொரு இதுவுமே வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்லைடுமே இம்பார்ட்டன்ட். சும்மா நான் தேவையில்லாத எதுவுமே கொடுக்க மாட்டேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, கவர்மெண்ட் எக்ஸாமான ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் டீச் பண்ணியிருக்கேன்.